துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்க கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. பாவிகள் அந்த காலையில எந்திரிச்ச நேரத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்க போற வரைக்கும் எவனையாவது கெடுத்து பேசணும்னு அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்க மத்தியில போய் உட்கார்ந்துட்டு அவ அப்படி இவன் இப்படி, அந்த ஆள் இப்படி இந்த ஆள் இப்படின்னு சொல்லி நீங்க பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவியில் அனல் இல்லாமல் ஆவி அப்படியே அணைந்து போகும். சரீரத்துல சாத்தான் பலவீனங்களை கொண்டு போடுவான். ஏன் எனக்கு இந்த பலவீனம்? நான் நல்லா தானே இருந்தேன், எதற்கு இந்த பலவீனம் எனக்கு வந்தது என்று நாம் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்துவார். இன்னிடத்துக்கு போனல்ல, இன்னாற்ற பேசுனல்ல, இன்னாற்ற நீ பழகுனல்ல, அதுக்குதான் உனக்கு இந்த பலவீனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டு அழுது அறிக்கை செய்து விடும் பொழுது அந்த பாவம் நம்மளை விட்டு மன்னிக்கப்பட்டு சரீரத்திலே புஷ்டியாகும். அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் துர்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிறவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்றால் மாம்ச சிந்தை போராடும். இன்னும் ஒன்று, எந்த ஒரு காரியங்களும் நாம் செய்கிற காரியங்கள் சக்சஸ் ஆகி வராது. ஒருவேளை துர்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கிற காரியங்கள் சக்சஸ் ஆகி வருது என்றாலும் முடிவிலே அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களா இருக்கிறபடியால் அது முடிவிலே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது. ஆரம்பத்திலே ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு நடப்போம். இரண்டாவது, பாவிகளுடைய வழியில் நிற்காதபடிக்கு பார்ப்போம். பாவிகளுடைய வழியில் நீங்க நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சரீர பலவீனங்கள் வரும்.